ஸ்டார் செல்வா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி குமரேசன் நம்மளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அவர் காட்டில் ஏதோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான் இருந்தார். அதை பற்றி என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன பயிர் வச்சுருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமா, இப்போ வந்துட்டு என்னம்மா இதெல்லாம் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க? முன்னாடி பருத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அடுத்தது அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா அன்னாச்சி செடியெலாம் ஊனிட்டு இருந்தீங்க. இப்போ என்னங்கம்மா பயிர் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் என்னங்கம்மா? அது முருங்கை மச்சான். முருங்கை செடிங்களா? ஆமாம். இது ஏன் இவ்வளோ உயரமாக இருக்குது? இதில் பெருசாக இருந்து வெட்டிட்டீங்களா? இல்லை மச்சான், அது ஒரு அறுவடை முடிஞ்சது. இப்போ கவாத் பண்ணிருக்கோம் மச்சான். கவாத்துனா கட்டிங் பண்ணி விட்டு தான் மறுபடியும் கிளை அதிகமாகி நம்மளுக்கு ஹைட்டு போகாமல் கீழே காய இருக்க முடியும். அதுக்கோசரம் அதை வெட்டிடணும். அப்புறம் இதில் என்ன செடிலாம் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் என்னங்கம்மா? இது வந்து மச்சான் அவரை செடி. அவரை செடி இதில் வச்சுட்டீங்க. அப்போ அதுக்கு இடங்கள்லாம் இருக்காதுங்கம்மா? முருங்கை செடியிலே முருங்கை மரமும் ஊனிருக்கீங்க, அதிலே அவருக்காகவும் ஊனிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு எழுத இடங்கள் இல்லைங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். இது வேலை இது செஞ்சுக்கும், இது வேலை இது செஞ்சுக்கும், இது வேலை இது செஞ்சுக்கும். தனித்தனியாக அது உருவாயிடும். இது இப்போ நீங்கள் மரம் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது? ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இல்லை. ஏன்னா இது இன்னும் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகிடும். 6 மாதம் ஆகிடும். ஆமாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த பயிரெலாம் எடுத்துக்கிங்களா? ஆமாம் மச்சான். ஆமாம். சரி. இது எத்தனை நாள் பயிருங்கம்மா அவரைக்கா? இது 40 நாளில் பூ வச்சுங்க மச்சான். 40 நாளில் பூ வச்சுங்க மச்சான். ஒரு 60 நாள் எல்லாம் காய் செட் ஆகிடும். இது கொடியாக போகுது. இது என்ன செடிங்கம்மா? இது சொரக்காய் செடி மச்சான். ஓ, சொரக்காய்ங்களா? நான் கூட பூசணிக்காய் செடி. இல்லை மச்சான், சொரக்காய் செடிங்களா? ஆமாம். இதுவும் உங்களுக்கு எந்த இடத்துல இல்லை. இப்போ இது வந்து இதுக்கோசரமே இந்த குச்சிலாம் வெட்டி போட்டு அதில் கொடி ஏற்றி. ஆமாம் மச்சான். ஆமாம். இது வந்து குச்சியும் கிடச்சிக்கிச்சு, அதில் கொடியும் ஏற்றி விட்டீங்க, திரும்பவும் இது ரெடி ஆகிடுதுங்க. ஆமாம் மச்சான். அங்கே பெரிய விவசாயி துரசாமி மாமன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட அறிவுறுத்தல் அதிகமாக இருக்குது எனக்கு. அவர் இன்னும் பயங்கரமாக செய்வார். அவர் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள். இது வந்து சொரக்காய் பிஞ்சு வச்சுருக்காங்க. பிஞ்சு இது ஸ்டேஜ். இங்கே பார்த்து இன்னொன்று இருக்குது அடுத்து. இங்கே இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. இந்த மாதிரி எல்லாம் சொரக்காவும் வச்சுட்டிங்க. இது இன்னும் எத்தனை நாள் கழிச்சுங்கம்மா இருக்கலாம் இந்த மாதிரி காயெல்லாம்? இது ஆட்சி மச்சான் இன்னும் ஒரு 4 நாள் தான். 4 நாளையில் சட்டு பேசாகும். நம்மளுக்கு மாட்டு பேர்னா டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிக்கலாம். 1000 ஏன்னா ஒரு 1000 ரூபா வரலாம் நமக்கு தூக்கம் வராது. ஆமாம். இப்போ எங்களை மாதிரி இதில் வேலை கம்பெனிலே இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தா மேனேஜர் டார்ச்சர் அது இதுன்னு நிறையா இருக்கும். ஆமாம் மச்சான். அதனால் இப்போ உங்களுக்கு விவசாயிங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நீங்கள் செஞ்சுறது உங்களுக்கு கையில் காசு வந்துடுது. டெய்லியுமே வருமானமாகும். ஆமாங்க மச்சான். டெய்லியுமே மார்க்கெட்டு போல எனக்கு தூக்கம் வராது மச்சான். இப்போ இதில் ஆலமரம்லாம் வச்சுருக்கீங்களா? இது ஆமாங்க மச்சான். சைடு ஒரு இலை உரமரம் வராங்க. இது என்ன மரங்கம்மா இந்த வாழைக்கட்டை? இது ரஸ்தாலி மச்சான். இது அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும். ஆமாங்க மச்சான். பிள்ளைங்க வச்சுருது. ஆமாங்க மச்சான். பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படி சாப்பிடுவாங்க. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக இந்த வயலு ஃபுல்லாகவே முருங்கைக்கட்டை. அதுலேயே இதையும் வச்சுட்டீங்க, சொரக்காய். காமிங்க மச்சான். இதுலேயே அவரைக்காவும் பிஞ்சு வச்சிருச்சு போலாங்கம்மா. பிஞ்சு வச்சுக்கோங்க. பரவாயில்ல. இது இன்னும் எத்தனை நாள் கழிச்சுங்கம்மா இந்த அவரைக்காலாம் இருக்குது? இது இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளாக இருக்கலாம் மச்சான். 4 நாளாக இருக்கும். இப்போ இந்த மருந்து இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அடிப்பீங்களா இல்லை எல்லாம் ஒரே மருந்து தானே? எல்லாம் ஒரே மருந்து தாங்க மச்சான். அப்படியே இதில் சொரக்காவுக்கு இதுக்கு முருங்கைக்கு எல்லாம் ஒரே காட்டாக காமிச்சிருங்க. இப்போ இது முருங்கை வளர்ந்துருச்சுன்னா எப்படி மருந்து அடிப்பீங்க? முருங்கை செடி வளர்ந்துருச்சுன்னா இதுதான் மச்சான், மிஷின் தான். பம்பு ஸ்ப்ரேயர் இல்லைங்க மச்சான். அது போகும் மச்சான். அங்கே வந்து 20 அடி போகும். இல்லை, இப்போ உயரமாக வளர்ந்துருச்சுன்னா எப்படி அடிப்பீங்கன்னு கேட்குறேன். அதான் மச்சான், 20 அடி உயரம் போகும். பம்பு வச்சுட்டு அதில் அடிச்சிருவீங்க. அந்த வண்டியெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மிஷின். அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஆமாங்க மச்சான். ட்ரோன்லாம் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல? ட்ரோனும் அப்பப்போ தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்குவோம். உங்களால் முடியாதப்போ ட்ரோன் விட்டு அடிச்சுக்கலாம். யூஸ் பண்ணிக்குவோம். ஆமாம். இப்போ இந்த ஒரு வயல் மட்டும் எப்படி பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க மச்சான். மற்ற வயல் இது குச்சிலாம் வச்சுருந்தீங்க, அதெல்லாம் பிடிங்க. அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு மச்சான். சரிங்கம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரமும் வச்சுருக்கீங்க. ஆமாம். கொய்யாக்காயெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. ஆமாம். அந்த பூ வச்சிருச்சு இப்போ மாங்காய். ஆமாங்க மச்சான். இது இன்னும் எத்தனை நாள் எனக்கு மாங்காய் காய வரும்? இது இப்போ தான் மச்சான். இது சம்மருக்கு வரதாங்க மச்சான். பூ நல்ல பூ வச்சிருக்கு. இந்த பேட்ச் பூலாம் கொட்டிட்டு மச்சான். அடுத்த பேட்ச் தான் காயாகும். அந்தாண்ட வாங்க காமிக்கலாம். இது கொய்யாக்கா இன்னும் காய்க்கல எடுங்க. அந்த மரத்தில் நல்லா காய் இருந்தது. ஆமாங்க மச்சான். இங்கே இது என்ன மரங்கம்மா இவ்வளோ வேறு இருக்குது? அதுதான் கொஞ்சம் சக்கரை மரம்னு சொல்லுவாங்க. சக்கரை பழம் மரங்க. ஆமாம். இதில் பழம் இது சாப்பிட்லாங்கம்மா? இது நல்லா இருக்கும் மச்சான். நல்லா இனிப்பாக நல்லா இருக்குங்க. இந்த மரம் இங்கே வந்து எலுமிச்சம்பழமும் இது எடுத்து பரவாயில்ல, நல்லா காயெல்லாம் காய்ச்சிருக்குது போல். ஆமாம் மச்சான். இதில் எப்படி நீங்கள் இதுக்கு சேல்ஸ் பண்ணிடுவீங்களா இல்லை
இல்லைங்க மச்சான் வந்தால் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு ஒரு பழத்தை பறிச்சுட்டு போகிறது. எல்லாம் துரசாமி அவங்க தான் மச்சான். மெயின் தான். அவர் தான் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். பரவாயில்ல, நல்லா காயெலாம் நல்லா காய்கிறது வருது. சரிங்க சரிங்கம்மா. இது எப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா பறித்து ஊருக்கெல்லாம் போடுவீங்களா இல்லை வரவங்களுக்கே கொடுத்துருவீங்களா எல்லாத்தையும்? வரவங்களுக்கு எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க மச்சான். அதனால் வரவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துறது. ஆமாம் ஆமாம். சரி சரிங்கம்மா. பரவாயில்ல, எல்லா பயிருமே நீங்களே பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தேவையானது சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறது. சரிங்கம்மா, சரி, நன்றிங்க. இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க, நம்ம நேயர் மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. சரிங்கம்மா. சரி மச்சான், ஒரு நிமிஷம் மச்சான் நான் அறிமுகப்படுத்திக்கலாம் மச்சான். தம்பிங்களா? மச்சான் அடுத்த விவசாயம் அடுத்தது இவர் விவசாயத்துக்கு படிக்கிற அப்படியே அடுத்தது படித்து முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறீங்களா எப்படி? இவரெல்லாம் இப்போதைக்கு ஐஏஎஸ் தான் மச்சான். ஐஏஎஸ் படிக்க வைக்கலான்னு இருக்கீங்க. கண்டிப்பாக. சரி சரிங்கம்மா. விவசாயம் நம்மளோட போட்டோம், அவங்களாச்சும் பெரிய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், விவசாயத்தை நீங்கள் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி சரிங்கம்மா. விவசாயம் நம்மளோட இருக்கட்டும் மச்சான். சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரி. ஓகே.